எல்லாருக்கும் வணக்கம். நம்ம 30 நாள் 30 டிப்ஸ் சேலஞ்ச்ல இன்னைக்கு 6வது நாள். நேத்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பத்தி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ரெண்டு பெரிய எதிரிகள், அதாவது டிஸ்ட்ராக்ஷன் மற்றும் ப்ரோக்ராஸ்டினேஷன். இந்த கவனச்சிதறல் மற்றும் தள்ளி போடும் பழக்கத்தை எப்படி முறியடிக்கிறதுன்னு 30 டிப்ஸ் இப்போ மெதுவா விளக்கமா பார்க்க போறோம். முதலாவது விஷயம், எது உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுதுன்னு கண்டுபிடிங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் கவனத்தை சிதறடிக்கும். அது போனா இல்லனா டிவியான்னு முதல்ல ஒரு பேப்பர்ல நோட் பண்ணுங்க. இரண்டாவது விஷயம், 5 நிமிட ரூல். ஒரு வேலையை ஆரம்பிக்க ரொம்ப கஷ்டமா இருந்தா வெறும் 5 நிமிஷம் மட்டும் அந்த வேலையை செய்யறேன்னு உட்காருங்க, அப்புறம் நீங்களே அதை விட மாட்டீங்க. மூன்றாவது விஷயம், கிளீன் ஒர்க் ஸ்பேஸ். உங்க மேஜை மேல தேவையற்ற பொருட்கள் இருந்தா அது உங்க மைண்ட அலைபாய வைக்கும். அதனால படிக்கிறதுக்கு முன்னாடி இடத்தை சுத்தப்படுத்துங்க. நான்காவது விஷயம், நோ போன் சோன். படிக்கிற இடத்துல போன் இருக்கவே கூடாது. அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வேற ரூம்ல வைங்க. கண்ணுல தெரிஞ்சாதான் எடுக்க தோணும். ஐந்தாவது விஷயம், ஒரு நேரத்துல ஒரு கோல். மொத்த சிலபஸை முடிக்கணும்னு நினைக்காம இந்த அரை மணி நேரத்துல இந்த ஒரு பக்கத்தை மட்டும் படிப்பேன்னு சின்னதா ஒரு கோல் செட் பண்ணுங்க. ஆறாவது விஷயம், உங்களை நீங்களே மன்னிச்சுக்கோங்க. ஒரு நாள் படிக்கலன்னா பரவாயில்லன்னு நினைச்சுக்கோங்க. அதை நினைச்சு வருத்தப்பட்டு இன்னைக்கு நேரத்தையும் வீணாக்காதீங்க. ஏழாவது விஷயம், டைமர் பயன்படுத்துதல். ஒரு வேலையை முடிக்க ஒரு குறிப்பிட்ட டைம் செட் பண்ணி அதை ஓட விடுங்க. அந்த டைம் ஓடுறது உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பு கொடுக்கும். எட்டாவது விஷயம், வேலையை துண்டு துண்டாக்குதல். பெரிய பாடமா இருந்தா அதை சின்ன சின்ன பகுதிகளா பிரிங்க. அப்போ அது ரொம்ப ஈஸியா தெரிய ஆரம்பிக்கும். ஒன்பதாவது விஷயம், செல்ஃப் ரிவார்ட். ஒரு கஷ்டமான சாப்டரை படிச்சு முடிச்சதும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சின்ன விஷயத்த பண்ணி உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. பத்தாவது விஷயம், எண்ட் ரிசல்ட் கற்பனை செய்தல். இந்த வேலையை முடிச்சா எவ்வளவு ரிலாக்ஸா இருக்கும்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. அது உங்களை உடனே வேலை செய்ய வைக்கும். 11வது விஷயம், டிஸ்ட்ராக்டிங் ஆப்ஸ் பிளாக் செய்தல். படிக்கிற நேரத்துல லேப்டாப் அல்லது போன்ல இருக்கிற சோசியல் மீடியா ஆப்ஸை பிளாக் பண்ணி வைக்கிற ஆப்ஸை யூஸ் பண்ணுங்க. 12வது விஷயம், ஈட் த பிரேக். ரொம்ப கஷ்டமான அல்லது உங்களுக்கு பிடிக்காத வேலையை காலையிலே முடிச்சிருங்க. அப்புறம் வர்ற வேலைகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். 13வது விஷயம், ஃபோக்கஸ் மியூசிக். ரொம்ப சத்தமா இருக்கிற இடத்துல படிக்க வேண்டியிருந்தா லோபை அல்லது இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் கேட்டு அந்த சத்தத்தை தவிருங்க. 14வது விஷயம், நாட் நவ் லிஸ்ட். படிக்கிறப்போ வேற ஏதாவது வேலை ஞாபகம் வந்தா அதை ஒரு பேப்பர்ல எழுதி வைங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலான்னு உங்க மனசை சமாதானப்படுத்துங்க. 15வது விஷயம், பெட்ல உட்காராதீங்க. பெட்னாலே நம்ம மூளைக்கு தூக்கம் தான் ஞாபகம் வரும். அதனால எப்பவும் சேர்ல உட்கார்ந்து படிக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க. 16வது விஷயம், ஒரே மாதிரியான வேலைகளை சேர்த்தே முடிங்க. ஒரு பாடத்துல ஹோம்வொர்க் பண்ணும்போது அது சம்பந்தமான மத்த சின்ன சின்ன வேலைகளையும் ஒரே டைம்ல முடிச்சிருங்க. 17வது விஷயம், மத்தவங்க கிட்ட சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு என்ன படிக்க போறீங்கன்னு வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டா ஒரு பயத்திலேயாவது நீங்க அதை படிச்சு முடிப்பீங்க. 18வது விஷயம், ஜஸ்ட் ஒன் மோர் பேஜ். படிக்க போதும்னு தோணும் போது இன்னும் ஒரே ஒரு பக்கம் மட்டும் படிச்சுட்டு முடிப்போம் அப்படின்னு சொல்லி படிங்க. 19வது விஷயம், நைட்டே பிளான் பண்ணுங்க. காலையில எந்திரிச்சு என்ன பண்ணலாம்னு யோசிச்சா நேரம் தான் வேஸ்ட் ஆகும். அதனால நைட்டே அடுத்த நாளுக்கான பிளானை ரெடி பண்ணி வைங்க. 20வது விஷயம், பீக் எனர்ஜி டைம். உங்களுக்கு எந்த நேரத்துல சுறுசுறுப்பு அதிகமா இருக்குமோ அந்த கோல்டன் டைமை கஷ்டமான பாடங்களுக்கு பயன்படுத்துங்க. 21வது விஷயம், மல்டி டாஸ்கிங் வேண்டாம். ஒரே நேரத்துல 3 வேலையை பண்ணா எதுவுமே ஒழுங்கா வராது. உங்க போக்கஸ் மொத்தமா சிதறிடும். 22வது விஷயம், டீப் பிரீத்திங். வேலை அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு பயம் வந்தா ஒரு 10 நிமிஷம் மெதுவா மூச்சை இழுத்து விடுங்க. மனசு அமைதியாகும். 23வது விஷயம், டிஜிட்டல் ஃபைல்ஸ் ஆர்கனைஸ் செய்தல். உங்க லேப்டாப்ல இருக்கிற நோட்ஸை தேடுறதுக்கே நேரம் போயிடக்கூடாது. அதனால எல்லாத்தையும் ஃபோல்டர் போட்டு அடுக்கி வைங்க. 24வது விஷயம், மெசேஜ் செக் பண்ணாதீங்க. காலையில எழுந்த உடனே வாட்ஸ்அப் அல்லது இன்ஸ்டாகிராம் பார்த்தா உங்க மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகிடும். 25வது விஷயம், நோ சொல்ல கத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் விளையாட கூப்பிட்டாலும் படிக்கிற நேரத்துல தைரியமா இல்லைன்னு சொல்லி உங்க வேலையில குறியாயிருங்க. 26வது விஷயம், போமோடோரோ ஸ்ட்ரிக்ட்லி. 25 நிமிஷம் படிக்கிறீங்கன்னா அந்த நேரத்துல படிக்கிறத தவிர வேற எதையும் தொடக்கூடாதுன்னு பிடிவாதமா இருங்க. 27வது விஷயம், சேஞ்ச் யுவர் என்விரான்மெண்ட். ஒரு இடத்துல உட்கார்ந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருந்தா உடனே அந்த இடத்தை விட்டுட்டு வேற ஒரு ரூமுக்கு போய் படிங்க. 28வது விஷயம், செய்யலன்னா என்ன ஆகும்னு யோசிங்க. இன்னைக்கு படிக்கலன்னா எக்ஸாம் அப்போ எவ்வளவு கஷ்டப்படுவோம்னு நினைச்சு பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா பயத்துல படிக்க தோணும். 29வது விஷயம், ப்ரோக்ரஸ் முக்கியம். எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்காம ஒரு 5% முன்னேறினா கூட போதும்னு நினைச்சு வேலை செய்யுங்க. 30வது விஷயம், ஒய் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஏன் படிக்கிறீங்க? உங்க எதிர்கால கனவு என்னங்கறத உங்க ஸ்டடி டேபிள் முன்னாடி எழுதி வைங்க. அது உங்களை சோம்பேறியா இருக்க விடாது. இந்த 30 டிப்ஸையும் நீங்க 2026ல ஃபாலோ பண்ணா கவனச்சிதறல் இல்லாம சூப்பரா படிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நாளைக்கு 7வது நாள் வீடியோல ஒரு புது டாபிக்கோட உங்களை பாக்குறேன். நன்றி, வணக்கம்.